இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கான்செப்ட். ஒன்று வந்து கான்கேட், எப்படி வந்து கான்கேட் பண்ணணும், இன்னொன்று வந்து எப்படி வந்து மெர்ஜ் பண்ணணும். இது ரெண்டும் வந்து பேண்டாஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்கேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டேட்டா ஃப்ரேம் வந்து என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் df1 இஸ் equal to pd டாட் டேட்டா ஃப்ரேம், ஒரு ரெண்டு டேட்டா ஃப்ரேம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஏன்ற காலமில் 1,2, ஓகே. நெக்ஸ்ட்டு பின்ற காலமில் 3,4. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் df1. ஏல 1 2, பியில் 3 4. இது ஒரு டேட்டா ஃப்ரேம் என்கிட்ட இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேட்டா ஃப்ரேமில் 5 6 7 8. ஓகே. இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு டேட்டா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து ரியல் டைமில் டேட்டாஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மெயிலில் அனுப்புகிறாங்க, இல்லை ஏதாவது க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கு, எங்கே வேணால் இருந்து வேணாலும் அவங்க வந்து எனக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புகிறப்ப இப்போ 2 3 எக்ஸலாக கூட அனுப்பலாம். ஆனால் அதில் இருக்க காலம்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏ பி, இதுதான் வந்து அதோட காலம் நேம். இங்கே என்ன இருக்குது, இதுவும் ஏ பி. ஆனால் வேல்யூஸ் மட்டும் இங்கே 0th ரோவில் வந்து 1 3 இருக்குது, 2 4 இருக்குது, 5 7 6 8 இப்படி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது எல்லாமே ஒரே டேட்டா ஃப்ரேமாக நான் வந்து கம்பைன் பண்ணணும். இங்கேயும் ஏபி தான், இங்கேயும் ஏபி தான். இது எல்லாமே ஒரே டேட்டா ஃப்ரேமாக எனக்கு வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு தான் கான்கேட். கான்கேட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to stack the data frames vertically. நம்ம வந்து கான்கேட் யூஸ் பண்ணி we are going to stack the data frame vertically. ஓகே. அது வந்து ரோ வைஸாகவும் இருக்கலாம் ஆர் காலம் வைஸாகவும் இருக்கலாம். காலம் வைஸ். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஏபின்னு இருக்கா, இது ரெண்டும் நான் வந்து இப்போ df3ல வந்து சேவ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேமும் ஒன்றா சேர்க்க போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, pd டாட் கான்கேட். ஓகே. இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, we need to give it எந்தெந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் வந்து கன்கேட் பண்ண போகிறீங்க. லிஸ்ட்டில் வந்து df1ஐயும் df2 df1ஐயும் df2ஐயும் நான் வந்து கன்கேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னா இப்போ நான் df3ல போயிட்டு பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குது, ஒரே டேட்டா ஃப்ரேமாக எனக்கு வந்து கன்கேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ஏல 1 3 2 4 5 7 6 8 வந்து இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதே இண்டெக்ஸ் தான் வந்து இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1ன்னு இருக்குது ரோ இண்டெக்ஸ் 0 1. அதே மாதிரி df2ல 0 1ன்னு இருக்குது, அதே 0 1 தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்துருக்கும். 0 1 2 3 அது மாதிரி வராது. நீங்கள் ரெண்டு டேட்டா ஃப்ரேம்லையும் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதே டேட்டா ஃப்ரேம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ இண்டெக்ஸ் வந்து ஏபின்னு மாறிடுச்சா. இப்போ நான் கான்கேட் பண்ணுற பட்சத்தில் 0 1 வந்து df1 வந்து 0 1ன்னு இருந்தது இண்டெக்ஸு, df2ல வந்து ஏபின்னு இருந்தது. ஸோ ஏபி வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இது வந்து வெர்டிக்கலாக வந்து ஸ்டாக் பண்ணுறேன். ஸோ கான்கேட்டோட உங்கள் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, concatenate pandas object along the particular axis, allows optional set logic along the other axis, can also add a layer of hierarchical indexing on all concatenate axis, which may be useful if the layer. Okay. Sequence of mapping, series of mappings. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் வந்து 0னா இட் இஸ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்னது, இதுதான் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பேஸ்டு அது வந்து கன்கேட் ஆகும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கலாம். 1 கொடுத்தோன்னா
காலம்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ சப்போஸ் இந்த இடத்துலயே கன்காட்ல பக்கத்தில் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 எப்படி கொடுக்குறேன் 1 என்னது காலம் அப்போ df3ல பார்த்தீங்கன்னா ஏபி அதாவது df1ல ஏபின்னு இருந்தது அது அதுக்கப்புறம் அடுத்த காலம் வந்து ஏபி இப்படி வந்துருச்சு புரியுதுங்களா உங்களுக்கு வந்து காலம் வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகும் இல்லை எனக்கு இண்டெக்ஸ் வைஸ் எனக்கு வந்து ஸ்டாக் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 0ன்னு போட்டுக்கலாம் ஸோ ரோ வைஸ் உங்களுக்கு வெர்டிக்கலாக இது ஸ்டாக் ஆகும் அது வந்து ஹாரிசான்டலாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகும் ஸோ ஹாரிசான்டலாக நமக்கு ஸ்டாக் ஆகிறப்ப இப்போ 1 3 2 4 வந்து df1ல இருந்தது மிச்ச 4 இது இங்கே கீழே இருக்கிறது வந்து நல்லு NaN ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு df1 அப்போ இந்த ஏவும் பியும் வந்து நான் நெக்ஸ்ட் இந்த ஏபிக்கு வந்து வரப்ப இந்த இடத்துல இந்த 4 வேல்யூஸ் வந்து நமக்கு வந்துருக்கு ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கன்கேட் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து நம்ம வெர்டிகலாகவும் பண்ணிக்கலாம் ஹாரிசான்டலாகவும் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய டேட்டா செட் அவங்க உங்களுக்கு நான் இப்போ வந்து சும்மா ஒரு 2 ரோ 2 காலம் இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு வந்து 1000 ரோஸ் 5 காலம்ஸ் 1000 ரோஸ் 5 காலம்ஸ் 1000 ரோஸ் உங்களுக்கு 1000 ரோஸ் 5 காலம்ஸ் இது வந்து டேட்டா ஃப்ரேம் 1ல வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணுறீங்க ஓகேவா அடுத்து இன்னொரு ஒரு இது வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க இன்னொரு ஒரு எக்ஸல் வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க அதில் வந்து 20,000 ரோஸ் 5 காலம்ஸ் இருக்கு இது வந்து df2ல இருக்கு ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த 2 டேட்டா ஃப்ரேமையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இன்னொரு டேட்டா ஃப்ரேமும் உங்களுக்கு வந்து இப்போ சென்ட் பண்ணுறாங்க அது வந்து 30,000 இருக்கு 30,000 ரோஸ் 5 காலம்ஸ் ஓகே ஸோ இதுவும் வந்து df3 இந்த 3 இதுவும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து 5 காலம் இல்லை எனக்கு வந்து 4 காலம் தான் இருக்குது அப்படின்னா 4 காலம்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வேல்யூ இருக்கும் 5th காலமில் என்னென்ன ஆகிடும் NaN அதில் இல்லாத காலம்க்கெல்லாம் நல் வேல்யூஸ் உங்களுக்கு வந்துடும் சரியா ஸோ இதுதான் வந்து கன்கேட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே டேட்டாவை லோட் பண்ணுறதாகட்டும் இல்லை நடுவில் இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து 2 டேட்டா ஃப்ரேமை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க க்ளீன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா நம்ம இது மாதிரி வந்து கன்கேட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ வந்து கன்கேட் வந்து பார்த்துக்கோங்க pd டாட் கன்கேட் சின்டாக்ஸ் வந்து ஈஸி pd டாட் கன்கேட் என்னென்ன டேட்டா ஃப்ரேம் நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம் பை டிஃபால்ட் ஆக்சிஸ் வந்து 0வா இருக்கும் பை டிஃபால்ட் நம்ம ஆக்சஸ் ஈக்குவல் டு 0 ஓகே இது நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல ஆக்சஸ் ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு வெர்டிக்கலாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகிடும் சரியா ரோ வைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகிடும் உங்களுக்கு ஹாரிசான்டலாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கன்கேட்ல ஆனா இந்த டேட்டா ஃப்ரேம் 2ல வந்து இண்டெக்ஸ் ஏபின்னு கொடுத்துருக்கீங்களா ஆமா அதுக்கு பதிலாக இப்போ 0 1 கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி ஸ்லைஸ் பண்ணுவீங்க ஓகே இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி கேசஸில் நீங்கள் கேட்ட மாதிரி df டாட் நம்ம வந்து லாக் போடுறோன்னு வச்சுக்கோ லாக்ல வந்து 0 இண்டெக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகேவா 0 என்ன பண்ணும் 2 0 எடுத்துட்டு வருமாண்ணா df டாட் லாக் அப்படின்னு போட்டோம்னா த்ரீ ஜீரோ இண்டெக்ஸில் இருக்க என்னென்ன ரோஸ் இருக்கோ அது வந்து உனக்கு எடுத்துகிட்டு வரும் ஓகேவா இல்லை நான் வந்து இந்த இடத்துல நான் ஐலாக் போடுறேன் அப்படின்னா நீ ஐலாக் போட்டுக்கலாம் ஐலாக் போட்டால் என்ன நடக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் வரும் வெரி குட் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் உனக்கு ஐலாக் போட்டால் உனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும் ஸோ இதுதான் வந்து ஐலாக்கோட பவர் ஓகேவா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே
வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெர்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். merge and pandas. ஸோ merge நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, it is used to combine data frame. டேட்டா ஃப்ரேமை கம்பைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் பேஸ்ட் ஆன் காமன் காலம்ஸ். ஏதாவது ஒரு காமன், இப்போ வந்து என்கிட்ட வந்து அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்கு, சரியா? அட்டண்டன்ஸ் ஷீட்டில் உங்களோட ரோல் நம்பர் இருக்கு, அண்ட் தென் உங்களோட நேம் இருக்கு, நீங்கள் ப்ரெசண்டா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து உங்களோட அட்டண்டன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட்டு என்கிட்ட மார்க் ஷீட் வருது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வருது. மார்க் ஷீட்டில் என்ன இருக்கும்? சேம் ரோல் நம்பர், நேம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த மார்க், கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ரெண்டுமே நான் வந்து கம்பைன் பண்ண போகிறேன். எப்படி கம்பைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ரோல் நம்பருக்கு மேப் பண்ணி அதை வந்து அதோட மார்க்கை எடுத்துகிட்டு வந்து எனக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ ரோல் நம்பர் வந்து ரேண்டமாக கூட இருக்கலாம். ரேண்டமாக இருந்தால் இந்த ரோல் நம்பர் இந்த மார்க்கு அது வந்து கம்பைன் பண்ணி மேப் பண்ணி எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும், சரியா? ஸோ அதுதான் காலம்ஸ் ஆர் இண்டெக்ஸ். இதுதான் வந்து மெர்ஜோட பவர். நம்ம மெர்ஜில் எந்த we will specify which columns to join. எந்த காலம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம மெர்ஜில் வந்து கொடுப்போம். ஓகே ஓகே இப்போ என்கிட்ட df1 df2 இது மாதிரி ரெண்டு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. 1 2 இல்லைனா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுதான் என்னோட ரோல் நம்பர்னு வச்சுக்கோங்க. ரோல் நம்பர் roll number 1 2. Attendance person absent. இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். இங்கே என்னோட ரோல் நம்பரும் என்னோட மார்க் ஷீட் இது. ஓகே, என்ன மார்க் எடுத்திருக்கேன்? 100 0. ஓகே, இதுதான் என்னோட டேட்டா ஃப்ரேம் df1 df2.
ரோல் நம்பர் மார்க் ஷீட். இப்போ நான் இதை வந்து dfpd டாட் pd டாட் concat இது ரெண்டும் concat பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். pd டாட் concat df1ஐயும் df2ஐயும் நான் வந்து concat பண்ணுறேன். ஸோ ரோல் நம்பர் 1 ப்ரெசண்ட்டு, ஆனால் மார்க் என்னென்னு வந்திருக்கு நமக்கு இங்கே நாட் ஏ நம்பர், அதாவது எம்டியாக இருக்குது. 2 ஆப்சண்ட்டு நாட் ஏ நம்பர். நம்ம திருப்பி வந்து ரோல் நம்பர் நம்ம வந்து 1 கன்காட் பண்ணுறப்ப இது வெர்டிக்கலாக கன்காட் பண்ணியிருக்கு. அட்டண்டன்ஸில் வந்து NAN இருக்குது, ஏன்னா இந்த காலம் வந்து இதில் இல்லை. அதே மாதிரி செகண்ட் ரோல் நம்பருக்கு NAN 0 மார்க் அப்படின்னு வருது. ஆனால் நமக்கு இப்படி வேணாம், நம்ம வந்து இப்படி கன்காட் பண்ணக்கூடாது. நம்ம ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறோம். ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா நமக்கு காலம் வைஸ் நமக்கு எடுத்துகிட்டு வரும். காலம்னா என்ன, 2 ரோல் நம்பர் இருக்குது, அட்டண்டன்ஸ் இருக்குது, மார்க் இருக்குது, இப்படி வருது. ஆனால் நமக்கு இப்படி இல்லாமல் இது வந்து கன்காட் வந்து இப்படி ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம மெர்ஜ் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெர்ஜ் pd டாட் மெர்ஜ். மெர்ஜும் வந்து நம்ம சிம்பிள் தான். df1 df2 வந்து இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேமும் நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஆன். எந்த காலம் பேஸ் பண்ணி நான் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இது ஆன்ன்ற கீவேர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆன் போட்டுட்டு எந்த இது நமக்கு காமன் கீ ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர்னு போட்டோம்னா ரோல் நம்பர் 1, அட்டண்டன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டு, மார்க் வந்து 100. இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேமும் இந்த காமன் இந்த ரோல் நம்பரை வச்சு அதை வந்து மெர்ஜ் பண்ணிடும். சரியா, அதே மாதிரி ரோல் நம்பர் 2 ஆப்சண்ட்டு அண்ட் 0. இப்போ இந்த ரோல் நம்பர் வந்து நான் 2 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 1. ஓகே, இப்போ df1 வந்து இப்படி இருக்குது. df2ல வந்து 1 2 ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன், இங்கே 2 1. இப்போ கான்கேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ரோல் நம்பர் 1 ப்ரெசண்ட்டு, திருப்பி ரோல் நம்பர் 2 100. நமக்கு வந்து ரோல் நம்பர் இப்படி வேணால் அவுட்புட்டு, நமக்கு ரோல் நம்பர் 1 இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணணும். எப்படி மெர்ஜ் பண்ணணும்னா ரோல் நம்பரை வச்சு எனக்கு வந்து மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து மெர்ஜ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு டேட்டா ஃப்ரேம் இருந்ததுன்னா எந்த கீயை யூஸ் பண்ணி நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மெர்ஜில் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது கொடுக்காம நீங்கள் வந்து மெர்ஜ் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மெர்ஜுக்கு வந்து நம்ம ஆன் போடுவோம். ஆன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன கீ வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரோல் நம்பர் கொடுத்ததுனால ரோல் நம்பரை வச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேமில் என்ன இருக்கோ எக்ஸ்ட்ரா இது இருந்ததுன்னா அந்த மார்க்கில் என்ன இங்கே என்ன மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் மெர்ஜ். புரிஞ்சா மெர்ஜுக்கும் கான்காட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு, எதுக்கு மெர்ஜ் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ மெர்ஜ் இஸ் யூஸ்டு டு கம்பைன் த டேட்டா ஃப்ரேம்ஸ். நம்ம டேட்டா ஃப்ரேமை கம்பைன் பண்ணுறதுக்கு தான், ரெண்டுமே கம்பைன் பண்ணுறதுக்கு தான். பட் பேஸ்ட் ஆன் காமன் காலம்ஸ். காலம் நமக்கு ஏதாவது காமனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெர்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கான்காட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ் டு ஸ்டாக் டேட்டா ஃப்ரேம். அதாவது டேட்டா ஃப்ரேம் ஒரு ரெண்டு டேட்டா ஃப்ரேமாக நான் வந்து ஸ்டாக் பண்ணணும், ஒன்று மேலே ஒன்று நான் வந்து வைக்கணும். வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஹாரிசான்டலாகவும் வச்சுக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கான்கேட் பண்ணுவேன். சரியா, ரெண்டும் சிம்பிள். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுலேயே வந்து ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து இருக்கு. சரியா, இந்த ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் நீங்கள் இதை வந்து SQLலையும் படிப்பீங்க. இன்னர் ஜாயின், left join, right join, outer join. சரியா, ஸோ இந்த ஜாயின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எதுக்கு நம்ம
இந்த ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ லெஃப்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இதோட ஐடி என்ன? உங்களுக்கு ஐடி வந்து 1, 2, 3, 4. ஓகே, இது ஒரு காலம். நெக்ஸ்ட் காலம் பார்த்தோம்னா அவங்களோட நேம் வச்சுக்கலாம். நேம் வந்து மனோஜ், பர்கத், நந்தா. சரியா? ஸோ பிடிஎஃப்னு போட்டுட்டேன். ஸோ லெஃப்ட் டேட்டா ஃப்ரேமில் போயிட்டு பார்த்தோன்னா இவங்களோட ஐடி, அவங்களோட நேம் என்ன, ஒவ்வொருத்தவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு ரோல் நம்பரை கொடுத்துட்டேன். அதுதான் ஐடி, அவங்க ஐடி. ஸோ அவங்களுக்கு ஐடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நேமும் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ ரைட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஐடி 3, 4, 5, 6. அவங்களோட ஸ்கோர் என்ன? ஓகேவா? சிம்பிள். இதில் 1, 2, 3, 4 இவங்க ஐடி கொடுத்துருக்கேன். அண்ட் ரைட்டில் வந்து 3, 4, 5, 6 இது என்ற இது இருக்குது. அவங்களோட ஸ்கோர்ஸ், கரஸ்பாண்டிங் ஸ்கோர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணுறேன். மெர்ஜ் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிடி டாட் மெர்ஜ். என்னது? டிஎஃப், அதாவது லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணி இங்கே மெர்ஜ் பண்ணுறேன்? ஆனில் என்ன வரும்? ஆனில் என்ன வரும்? ரெண்டுத்துக்கும் காமனா ஐடி. ஐடி வரும். ஐடி இருக்கு. ஸோ ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். மெர்ஜ் பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது? ரெண்டுத்துக்கும் எது ஐடி காமனா இருக்கோ அது மட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். ரெண்டுத்துல எது ஐடி வந்து காமனா இருக்கோ. இப்போ எனக்கு வந்து கீர்த்தனா, நந்தா. ஓகே, இப்போ இது வந்து உள்ளே போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜீரோ ஒன் இங்கே இருக்க ஐடியா 1, 2, 3, 4, 3, 4, 5, 6. கரெக்டா? 3, 4, 5, 6. இங்கே 1, 2, 3, 4. இது ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்குது? 3யும் 4ம் எனக்கு காமனாக இருக்குது. ஸோ நான் வெறும் பிடி டாட் மெர்ஜ் லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணி? இந்த ஐடியை பேஸ் பண்ணி. அப்படின்னா பை டிஃபால்ட் என்ன நடக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட் எனக்கு இன்னர் ஜாயின் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அப்படின்னு நம்ம போயிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், உள்ள சின்டாக்ஸில் பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு. பை டிஃபால்ட் அவுன்னு சொல்லிட்டு இருக்கா. மெர்ஜ் எப்படி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? இன்னர், அதாவது லெஃப்ட் டேட்டா ஃப்ரேமு நம்ம கொடுத்தாச்சு, அது லெஃப்ட்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரைட் டேட்டா ஃப்ரேம் கொடுத்தாச்சு, அதுவும் ரைட்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆன் கொடுத்தாச்சு, அது என்னது? கீவேர்டு. என்ன பேஸ்டு கீவேர்டு வந்து என்ன காலம் நம்ம கொடுக்க போகிறோம், அதுவும் வந்து ஐடின்னு கொடுத்தாச்சு. இப்போ எப்படி வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்குன்னு சொன்னேன்? இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஜாயின்ஸில் நீங்கள் எந்த ஜாயினை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கொடுத்தோன்னா அது பை டிஃபால்ட் என்ன எடுத்துக்கும்? பை டிஃபால்ட் இன்னர் ஜாயினை அது எக்ஸிக்யூட் பண்ணும்.
சரியா? ஏன்னா இன்னர் ஜாயின் தான் அது வந்து உள்ள வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால பை டிஃபால்ட் இன்னர் ஜாயின் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் ஜாயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து இதுலலாம் படிச்சிருப்போம். எதுல படிச்சிருப்போம்? இது வந்து லெஃப்ட் ஜாயின் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து லெஃப்ட். லெஃப்ட் என்னது? 1 2 3 4ன்னு இருக்கு. இதுக்குள்ள 1 2 இதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் வந்து நான் சொல்றேன். இது ரொம்ப கொஞ்சம் பெருசா வருது. இப்ப தெரியுதா என்னோட இதுல அந்த ஒயிட் போர்ட்ல எழுதுறது? சரிதான். தெரியுது. சரிதானே? ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் இருக்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஜாயின்ஸ் செட்டு வந்து படிச்சிருப்போம். 10th 12th எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இதுக்குள்ள 1 2 3 4 இதுல வந்து லெஃப்ட். இங்க வந்து 3 4 5 6. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன காமனு? 3 4 தானே? அதாவது இந்த மிடில் பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 4 வந்து இருக்கும். ஸோ இங்க 3 பிரேக் ஆகுதுண்ணா உங்க வாய்ஸ். ஓகே, ஒரே நிமிஷம். கேக்குதா? ஓகேண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள 1 2 3 4 5 6 இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. ஸோ லெஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? 1 2 3 4 இருக்கு. ரைட்டுக்குள்ள 3 4 5 6. இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு காமனா? இதுதான். இதுதான் என்னது? 3 4 தான் இதுக்குள்ள இருக்கு. இதுதான் இன்னர் ஜாயின். ஓகேவா? இதுதான் இன்னர் ஜாயின். ஓகே. இதே இது நமக்கு லெஃப்ட் ஜாயின்னா என்ன? அவுட்டர் ஜாயின்னா என்ன? லெஃப்ட் ஜாயின்னா என்ன? ரைட் ஜாயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது வந்து நம்ம இதுக்குள்ள நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. பை டிஃபால்ட் என்ன ஜாயின் நடக்கும்? பை டிஃபால்ட் நமக்கு இன்னர் ஜாயின் வந்து நமக்கு நடக்கும். இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து என்ன நடக்கணும்? பை லெஃப்ட் ஜாயின் வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னா இங்கே லெஃப்ட்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பை அவு வந்து என்னது? லெஃப்ட் ஜாயின்ல நீங்க வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்படி லெஃப்ட் ஜாயின்ல நீங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுங்க? ஸோ லெஃப்ட்ல வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது மட்டுமே உங்களுக்கு வரும். 0 1 2 3 இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி இது லெஃப்ட், இது லெஃப்ட், இது ரைட்டு. நான் வந்து ஒரு நிமிஷம்.
இது லெஃப்ட் ஜாயின், இது லெஃப்ட், இது ரைட். ஓகே. ஸோ லெஃப்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த லெஃப்ட்டில் இருக்கிறத இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணிட்டு லெஃப்டில் என்னென்ன ஐடிஸ் இருக்கோ அது மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு லெஃப்டில் என்ன இருக்குது, லெஃப்டில் வந்து 0 1 2 3 4, அதாவது ஐடி வந்து 1 2 3 4 மட்டும் நமக்கு இருக்குது. அந்த ஐடி 1 2 3 4 மட்டும் வரும், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடும். ஓகே. மனோஜும் பர்கத்தும் வந்து ரைட்டில் இருக்காங்களா? இல்லை. 1 2 வந்து ரைட்டில் இல்லை. ரைட்டில் வந்து 3 4 5 6 மட்டும் தான் இருக்காங்க. 1 2 வந்து ரைட்டில் வந்து இல்லை. ஸோ இல்லாதனால 1 2க்கு என்ன கொடுத்துருக்கு ஸ்கோரு, NAN NAN. அண்ட் 3 4 வந்து இருக்காங்க. 3 4க்கு ஸ்கோர் என்ன, 3க்கு கீர்த்தனாக்கு வந்து 40, 4க்கு வந்து 50. ஸோ இப்படி வந்து நமக்கு மெர்ஜ் ஆகும். இல்லை எனக்கு ரைட் வேணும் அப்படின்னா ரைட்டில் என்னென்ன இருக்கோ அது மட்டுமே வரும். இப்போ ரைட்டில் என்ன இருக்காங்க, ரைட்டில் வந்து 3 4 5 6 மட்டும் தான் இருக்குது. ஸோ அது மட்டுமே வரும். 3 4 5 6 ரைட்டில் வந்து என்னென்ன இருக்கோ அது மட்டுமே வந்துடும். ஸோ கீர்த்தனா நந்தா இவங்க ரெண்டு பேருக்கு மார்க் போட்டாச்சு. 5 6ஓட நேம் இருக்கா நமக்கு, இங்கே 5 6ஓட நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கல. அதனால் 5 6 ஐடி இருக்குது, அவங்க நேம் வந்து NAN, ஸ்கோர் வந்து 60 70. ஓகே. இது வந்து ரைட் ஜாயின். அடுத்து வந்து அவுட்டர் ஜாயின். அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும். ஓகேவா, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ லெஃப்ட்டில் வந்து 1 2 3 4 இருந்தது, ரைட்டில் வந்து 3 4 5 6 இருந்தது. 1க்கும் 2க்கும் ஸ்கோர் இல்லை, அதேமாதிரி 5க்கும் 6க்கும் நேம் இல்லை. இது ரெண்டும் வந்து மெர்ஜ் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் மெர்ஜ். சரியா, இதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெர்ஜ் நம்ம வந்து பேண்டாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மெர்ஜில்? அவுட்டர்னா எல்லாமே வருமா? ஆமாம். ஓகே ஓகே. இன்னர் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது மட்டும் கன்ஃபியூஸ். ஓகே, இன்னர்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன ஐடி இருக்கோ. இப்போ நம்ம ஐடி என்ன கொடுக்குறோம் இங்கே, ஐடி ஆன் ஐடி வச்சு தானே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ ஐடி இந்த ரெண்டு இதுக்கும் எது காமனாக இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே ஓகே. இங்கே 1 2 3 4 லெஃப்டில், இங்கே 3 4 5 6, ரெண்டுத்துக்கும் என்ன ஐடி காமனாக இருக்குது, 3 மட்டும். 3யும் 4ம் இருக்குது. 3 4. அதனால தான் நம்ம அவு வந்து இன்னர்னு கொடுத்தோம்னா நமக்கு 3யும் 4ம் மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே ஓகே, காட் இட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேஸ், எந்த யூஸ் கேஸுக்கு எப்படி நம்ம வந்து மர்ஜ் பண்ண போகிறோம், அதை வந்து காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோமா. இது ரெண்டு டேட்டா செட் இருக்குது. இந்த ரெண்டு டேட்டா செட்டில் இந்த காலம் வந்து நமக்கு வந்து கீ காலம்னு சொல்கிறாங்க. இந்த கீ காலம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணுறப்ப எதெல்லாம் இது ரெண்டு டேட்டா செட்டில் காமனாக இருக்கோ அது மட்டும் நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். சரியா? இல்லை இது ரெண்டுத்துமே எனக்கு ஃபுல்லாக கம்பைன் பண்ணி எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவுட்டர் ஜாயினுக்கு நம்ம போகலாம். இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும் வேணும், ஆனால் இங்கே இந்த ரைட் சைடில் இருக்க காலம்ஸையும் எனக்கு வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லெஃப்ட் ஜாயினும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது நமக்கு வேணும்னா லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரும், ரைட் சைடில் இருக்கிறது வேணும்னா நமக்கு ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும். சரியா? சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ என்ன அவுட்புட் வரும்? யார் யார் இருக்கீங்க? லெஃப்ட் டேபிள்ல இருக்க டேட்டா எல்லாத்துக்கூடயும் ரைட் டேபிள்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் கொண்டு வரும். ரைட் சைட் டேபிள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வராது. இங்க எது லெஃப்ட், இப்போ எது ரைட்? நான் வந்து இப்போ லெஃப்ட் ஜாயின் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஜாயின் கொடுத்தா லெஃப்ட் டேபிளில் இருக்கிறது எல்லாமே வருமா? கரெக்டா?
கரெக்டா இல்லையா? வரும் ஸோ வரும் லெஃப்ட் டேபிள்ல இருக்க எல்லாமே லெஃப்ட் வரும். டேபிள் என்ன இருக்கு? 1 2 3 4ன்னு 2 இருக்கு. 4 எல்லாமே வரும். ரைட் கரெக்டா? டேபிள்ல இருந்து 3 4 மட்டும் வரும். 1 2 3 4 வந்தாவே அதுல 3 4 வந்துருது இல்லையா? ஆனா ம். இங்க பாத்தீங்கன்னா 1 2வே வரல, 3 4 5 6ன்னு வந்திருக்கு. ஏன்? ஏன்னா நீங்க ரைட் லெஃப்ட்னு கொடுத்துருக்கீங்க, அப்போனா லெஃப்ட் தான் ரைட்டு. ஸோ நான் முன்னாடி கொடுத்தது லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்துருந்தேன். ஆனா இப்போ கொடுத்துருக்கிறது ரைட்டு லெஃப்ட். ரைட் வந்து எனக்கு லெஃப்டா மாறிடுச்சு. இப்போ லெஃப்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து எனக்கு இப்போ ரைட்டா மாறிடுச்சு. ஸோ ஓகே. ரைட்ல நான் எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும் அதுதான் லெஃப்ட். ஆ ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ரைட். அதனால ரைட்ல இருக்கிறது தான் வந்து லெஃப்ட். அதனால அது ஃபுல்லா எனக்கு எடுத்துட்டு வரும் 3 4 5 6. அது நீங்க சேஞ்ச் பண்ணது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே இப்போ வந்து ஓகே இது இந்த கான்செப்ட் புரிஞ்சா? சரி ஓகே. ஒரு சில காலம்ஸ் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இப்போ சப்போஸ் நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணுறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். இதில் எனக்கு வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வந்து டேட் காலம். ஸோ இந்த டேட் காலமில் 2025 09/01 இது ஒரு டேட்டு. 2024 10/03 2025 ஒரு 4 டேட் நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2023 அதுதான் என்னோட 4 டேட். அண்ட் அந்த டேட்டில் என்ன சப்போஸ் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் அந்த இதில் 100 200 300 400 டிஎஃப். இப்போ டிஎஃப்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு? டேட் காலம் இருக்கு. டேட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேல்யூவும் வந்து நமக்கு இருக்கு. இப்போ நான் டிஎஃப் டாட் நான் ஃபர்ஸ்ட் நான் டேட்டா வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்? டிஎஃப் டாட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்ப்பேன். அதாவது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இப்போ டேட்டுக்கு பார்த்தோம்னா டேட் காலம் என்னவா இருக்கு? எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. ஆப்ஜெக்ட்னா என்னது? ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரி வேல்யூ காலம் என்னவா இருக்கு? இன்டீஜரா இருக்கு. கரெக்டா? வேல்யூ காலம் இன்டிஜரா இருக்கு. டேட் காலம் வந்து எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. ஆனா டேட் காலமை வச்சு நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எனக்கு வந்து எடுத்துட்டு வராது. அதாவது நான் இப்போ வந்து எந்தெந்த வேல்யூஸ் வந்து 2024க்கு மேலே இருக்கோ அது மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஓகே, 2024க்கு மேலே என்னென்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்வியஸாக நம்ம வந்து டேட் வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அதாவது இங்கே போயிட்டு நம்ம ஃபில்டரில் கிரேட்டர் தென் 2024 அப்படின்னு போட போகிறோம். கரெக்டா? அப்படி போடுறதுக்கு இது வந்து என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா நம்ம இதை கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி நம்ம டேட்டா வந்து பார்க்கணும். ஒவ்வொரு தடவை இது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா. சப்போஸ் ஆப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டேட்டுக்கு நம்ம மாற்றணும். டேட்டுக்கு மாற்றுறதுக்கு எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. டு கன்வெர்ட் டேட் டு கன்வெர்ட் இது வந்து ஸ்ட்ரிங் தானே, ஸ்ட்ரிங் டு டேட் டைம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ df ஆஃப் டேட்னு சொல்லிட்டு நான் இன்னொரு புதிய df
df of இப்போ df of date அப்படின்னு போடுறோம்னா எனக்கு டேட் காலம் வரும் கரெக்டா. அதே மாதிரி df of வேல்யூ போட்டோன்னா எனக்கு வேல்யூவில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது வரும். இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு காலமை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ df of name ஈக்குவல் டு இப்போ நான் ஒரு லிஸ்ட்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ருக்கேஷ் ஏ இப்படி கொடுக்குறேன்னா இப்போ டிஎஃப்ல போயிட்டு பார்த்தோன்னா நேம்ன்ற ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். அந்த நேமில் இந்த ஆர்டரில் ருக்கேஷ் ஏஎன்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ டிஎஃப் டாட் டி டைப்ஸ் இதை பார்த்தாலும் நமக்கு நேமில் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் எல்லாம் நமக்கு வந்து ஆப்ஜெக்டாக போயிடுது. இப்போ எனக்கு என்ன மாற்றணும், அதாவது டிஎஃப் இந்த பேண்டாஸ் ஓட டேட்டா வந்து டேட் டைமுக்கு ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னா டிஎஃப் ஆஃப் இப்போ சப்போஸ் ப்ராப்பர் டேட், அதாவது டேட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த காலமில் நான் என்ன பண்ணுறேன், பிடி டாட் டு பேண்டாஸ்லேயே டு டேட் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பிடி டாட் டு அண்டர்ஸ்கோர் டேட் டைம், அதாவது இதை வந்து டேட் டைமுக்கு எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த டேட் டைமுக்கு எதை மாற்றி கொடுக்க நம்ம கேட்குறோம், டிஎஃப் ஆஃப் டேட். இந்த டேட் இந்த காலமை எனக்கு டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இப்படி கேட்டோம்னா இப்போ டிஎஃப்ல போயிட்டு பார்த்தோம்னா இப்போ பாருங்க, டேட் ஃபார்மேட்டில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே வந்து இங்கே இருக்குது கரெக்டா. இதே வந்து அப்படி டூப்ளிகேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா. ஆனால் நம்ம டிஎஃப் டாட் டி டைப்ஸில் நம்ம போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த டேட் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம இப்போ கொடுக்குற டேட் ஃபார்மேட் வந்து டேட் டைமுக்காக மாறிடுச்சு. சரியா. ஸோ இது மாதிரி நம்ம டேட் டைமாக இருந்ததுன்னா நம்ம இந்த காலமை நம்ம இதிலிருந்து நம்ம இயரை மட்டும் நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம், மந்த்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம், டேட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டிஎஃப் ஆஃப் இயர்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே. அது எப்படின்னா இப்போ டிஎஃப் ஆஃப் இந்த டேட் ஃபார்மேட்ன்ற இது இருக்கு இல்லையா, இது தானே. இதில் டேட் ஃபார்மேட் டாட் டிடி டாட் இயர் அப்படின்னு போட்டோம்னா இந்த டேட் ஃபார்மேட்டில் இருக்க காலமில் இருக்க டேட்டில் என்ன இயர் இருக்கோ அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் டிஎஃப்ல போயிட்டு பார்த்தேன்னா இயரில் இந்த டேட் ஃபார்மேட்டில் இருக்க இயரை மட்டும் தனியாக நான் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். சரியா. ஸோ இப்படி நம்ம இயரை மட்டும் பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம இதிலிருந்து நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாமா. டிஎஃப் ஆஃப் இயர் இஸ் கிரேட்டர் தென் 2024 அப்படின்னு போட்டுக்கலாமா நம்ம. ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு இயர் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியுமா. இதே நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து டேட் ஃபார்மேட் கொடுக்காம வெறும் டேட்டு கொடுக்குறேன், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்த இந்த டேட் கொடுக்குறேன். இது கொடுக்குறப்ப எனக்கு என்ன வருது, attribute error can only use dt with date time like values. அதாவது dt வந்து நம்ம எந்த வந்து date time like values அந்த டேட்டா டைப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும், இயரை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ண முடியும். இந்த டேட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருந்து நம்ம அதிலிருந்து நம்ம இயரை வந்து எடுக்க முடியாது. சரியா. ஸோ இப்போ எனக்கு வந்து மந்த் வேணும். அப்போ மந்த் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டேட் ஃபார்மேட்டில் இருந்து மந்த்தை வந்து எடுக்கணும். ஸோ சேம் இதுதான் dt டாட் மந்த். இல்லை எனக்கு வந்து என்ன டேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நான் டேன்னு போட்டுறேன். ஓகே.
இப்போ டிஎஃப்ல போயிட்டு பார்த்தோம்னா அது என்ன மந்த்து அண்ட் என்னென்ன டே இந்த ஃபார்மேட்டில் இருந்து டி டி ஒய்ஒய்ஒய் எம்எம் டிடி இந்த ஃபார்மேட்டில் இருந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? இல்லை எனக்கு வந்து இது வந்து வீக் டேவா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வீக் டே இல்லை டேட் டைமில் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டிஎஃப் ஆஃப் டேட் ஃபார்மேட் டாட் டிடி, அதாவது ஃபர்ஸ்ட் டாட் டிடி இந்த டேட்லேருந்து டாட் டிடி டாட் டே நேம். ஓகே, ஸோ இது போட்டோம்னா இது என்னென்ன டேல வருது இந்த டேட்டு அப்படின்னும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது பேஸ் பண்ணி எது வந்து மண்டேல வந்திருக்கு, எது தேர்ஸ்டேல வந்திருக்கு, மண்டே வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். மண்டேல நடந்திருக்க ஈவெண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். இது மாதிரி நம்ம எக்கச்சக்க டேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் என்னென்ன காலமெல்லாம் டேட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேட் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் டேட் டைமுக்கு. டேட் டைமுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? யூஸிங் டு டேட் டைம். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம், இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கா, இப்போ எனக்கு வந்து டேட்டை வச்சு நான் வந்து இதை சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ இந்த டிஎஃப், இப்போ டிஎஃப்ல என்ன இருக்குது, இதுதான் இருக்குது, இந்த டேட்டு தான் இருக்குது. இப்போ எனக்கு சார்ட் பண்ணணும் இந்த டிஎஃப் யூஸ் பண்ணி அப்படின்னா டிஎஃப் சார்ட் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் சார்ட் வேல்யூஸ். பேண்டாஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பை டேட் ஃபார்மேட். டேட் ஃபார்மேட், டேட் ஃபார்மேட்னா என்னது? இந்த டேட் ஃபார்மேட் வந்து நான் இங்கே கொடுக்குறேன், அதை வச்சு எனக்கு சார்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டோன்னே இப்போ டிஎஃப் சார்ட்டில் நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஃபஸ்ட்டு 2023 வந்துருச்சு, அதுக்கப்புறம் 2024, அப்புறம் 2025, 2025ல் மார்ச், அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர். ஓகே, இதுமாரி நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணுறதுக்கு என்னது? சார்ட் வேல்யூஸ், அதாவது என்ன காலம் வச்சு நம்ம சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ காலம் பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ காலம் பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சா? புரிஞ்சுண்ணா. ஓகே, இப்போ இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டுக்கு தானே நான் யூஸ் பண்ண முடியும், லைக் ஒரே ஃபார்மேட்ல டேட் இருந்தா யூஸ் பண்ணலாம் இதுதானே? ஓகே, அது வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ டூ டேட் டைம்லயே நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா, இங்கேயே வந்து by default இதுலேயே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. அந்த ஃபார்மேட்டில் இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்துகிட்டு போகும். நமக்கு இல்லை நான் வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், இப்போ நான் வந்து டிடி எம்எம் ஒய்ஒய்ஒய் அந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னாலும் இப்போ ஓகே கொடுத்தா 2 ஹைஃபன் இருக்கும். தேர்ட் ஓகே,
இப்போ இந்த டேட் ஃபார்மேட்னு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன வருது, என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ எரர் டசன் மேட்ச் த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வந்து மேட்ச் ஆகலை. அதாவது மந்த்து, day, year in the at position 2 you might want to try passing format if your strings have consistent format. இப்போ நமக்கு ஒரு ஃபார்மேட் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அந்த ஃபார்மேட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து டூ டேட் டைம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கேயே வந்து நம்மளோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார்மேட் ஈக்குவல் டு நம்ம ஃபார்மேட் என்ன, எது ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், பர்சன்டேஜ், அதாவது டே தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ பர்சன்டேஜ் டி, ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டி. அதுக்கப்புறம் ஐஃபன் பர்சன்டேஜ் எம், நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறோம், ஐஃபன் பர்சன்டேஜ் இயர். ஓகே, ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் அது கரெக்டாக எந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது எடுத்துகிட்டு வந்துடும். முன்னாடி நமக்கு எரர் வந்தது, பட் இந்த ஃபார்மேட்டில் தான் நான் கொடுத்துருக்கேன் என்னோட டேட் ஃபுல்லாக, இந்த ஃபார்மேட்லேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வா, கன்வெர்ட் பண்ணிடு அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். சரியா? இல்லை நான் வந்து இங்கே வந்து ஐஃபன் கொடுக்கல, ஐஃபன் கொடுக்காம நான் ஸ்லாஷ் 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 கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் நம்ம ஃபார்மேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் மந்த் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஒய், இது மாதிரி வந்து நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ நம்ம வந்து ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எந்த ஃபார்மேட்டு கொடுத்தாலும் எனக்கு வந்து அது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எரர்ஸ் ஈக்குவல் டு கோஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரியா? ஸோ இது நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து சப்போஸ் அது வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு அது வந்து எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா நாட் எ டைம், அதாவது என்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாட் எ நம்பர்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதோ சப்போஸ் எரர் இருக்குது, அதோட ஃபார்மேட் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 2 இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு, அடுத்த 2 இது வந்து NAT, அதாவது நாட் எ டைம், இது வந்து நாட் எ டைம் அப்படின்னு சொல்லி அது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம எரர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து நாட் எ டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இது எரர் இஸ் ஈக்குவல் டு கோஎஸ். இல்லை நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம இந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மேட்டை நம்ம கொடுத்துட்றது பெஸ்ட்டு முன்னாடியே. சரியா? ஸோ அது ஃபார்மேட் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, என்னென்ன ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சன்டேஜ் டி, அதாவது இது பர்சன்டேஜ் டி வந்து டேக்கு, அதாவது 01 நம்ம 31 வரைக்கும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பர்சன்டேஜ் எம் மந்த், அதே மாதிரி 0 12 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய். ஓகே, கேபிட்டல் ஒய் என்னன்னா அப்படின்னா இட் இஸ் 4 டிஜிட்ஸ் இயர். இப்போ 2025 2024 அப்படின்னு போடுறோம்னா அது வந்து பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய். இதே பர்சன்டேஜ் ஸ்மால் ஒய் போட்டோம் அப்படின்னா இட் இஸ் 2 டிஜிட்ஸ்.
ஓகேவா? இப்போ நம்ம வந்து 10 12 25 அப்படி 2025க்கு வெறும் 25 அப்படின்னு போடுறோம்னா அது வந்து ஸ்மால் ஒய்ல வந்துடும். ஸ்மால் ஒய் வந்து ஒன்லி 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணும். இல்லை இதுக்கு அடுத்தும் இருக்கு. இது வந்து டேட் வந்துடுச்சு. டேட் வந்துட்டு ஒரு சில காலம்ஸ் நம்ம எப்படி கொடுப்போம்னா இன்னைக்கு இன்னைக்கு டைம் என்ன, அதாவது 20 20 34 அதுக்கப்புறம் அதோட செகண்ட்ஸ் இதுவும் சேர்த்து கொடுப்போம் இல்லையா, அதுவும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். பர்சன்டேஜ் அவர், அவர்னா என்னது, இது 20ன்றது அவர். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ஹெச்சில் போயிடும். அடுத்து பர்சன்டேஜ் கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் என்ன எதுக்கு போவோம், மினிட்ஸுக்கு போவோம். மினிட்ஸ். ஓகே, இது வந்து மினிட்ஸ் எங்கேருந்து எதுக்குள்ளே இருக்கும், 00லேருந்து 59 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 59 60 போகிறதுக்குள்ளே 00ன்னு வந்துடும் திருப்பி. அடுத்து பர்சன்டேஜ் கேபிட்டல் எஸ் செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் எங்கேருந்து 0லேருந்து 59 வரைக்கும் இருக்கும். சரியா, ஹவர்ஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், 00லேருந்து 23 வரைக்கும் இருக்கும். மந்த் வந்து 01லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். பர்சன்டேஜ் டி, டே எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், 01லேருந்து 31 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டேட் டைமுக்கு. ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து காலம் எல்லாம் இருக்குது. இப்போ டிஎஃப் இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஎஃப்பில் போயிட்டு பார்த்தோன்னா எனக்கு வந்து இதுதான் என்னோட காலம்ஸ். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த டேட்ன்ற காலமை எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும். எனக்கு இது தேவையில்லை. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஎஃப் டாட் ட்ராப், இந்த காலம் வந்து நான் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஐஎம் ட்ராப்பு, அதுக்குள்ளே வந்து என்ன காலம் நான் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது வந்து நான் கொடுக்கணும் உள்ள. ஸோ பை டிஃபால்ட் நான் போட்டேன் அப்படின்னா இட் இஸ் கிவிங் கீ எரர், டேட் நாட் ஃபவுண்ட் இன் ஆக்சிஸ். ஆக்சிஸில் எனக்கு ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டாக? அப்போ என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா df டாட் ட்ராப்புக்கு நம்ம உள்ளே போயிட்டு சின்டாக்ஸ் பார்க்குறப்ப என்ன உள்ளே கொடுத்துருக்காங்கன்னா பை டிஃபால்ட் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆக்சிஸில் 2 வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஒன் ஆக்சிஸில் 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். ஸோ 0ன்னு கொடுக்குறப்ப ரோ லெவல், சரியா, 1ன்னு கொடுக்குறப்ப இட் இஸ் காலம் லெவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ஆக்சிஸ் வந்து டேட் வந்து காலம் லெவலில் தானே இருக்குது. அப்போ காலம் லெவலில் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. பை டிஃபால்ட் உள்ள என்ன கொடுத்துருந்தாங்க, 0, அதாவது காலம். இப்போ நான் இங்கே வந்து 2ன்னு கொடுக்கணும். இங்கே காலமில் என்ன இருக்குது, 2, அதனால் ட்ராப் 2ன்னு கொடுத்தா அந்த காலம் அந்த ரோ வந்து எனக்கு டிலீட் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஆக்சிஸ் லெவல், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அது வந்து மேட்ச் ஆகும். இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தனா எனக்கு இப்போ எனக்கு டிஎஃப் டாட் ட்ராப் வந்து எனக்கு ட்ராப் ஆகிடும். சரியா, இப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்பிளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். பை டிஃபால்ட் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ நான் டிஎஃப் டாட் ட்ராப்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் திருப்பி டிஎஃப்ல போயிட்டு பார்த்தா எனக்கு வந்து டேட் இருக்குமா இருக்காதா, இருக்கக்கூடாதுண்ணா, இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து இருக்கு, டேட் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது டேட்டை வந்து டிலீட் பண்ணுது. ஆனால் இந்த டிஎஃப்ல போயிட்டு அது வந்து அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகணும்னா இந்த டிஎஃப்ல போயிட்டு அப்டேட் ஆகணும்னா நம்ம இன்னொரு ஒரு பேராமீட்டர்லையும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அதாவது இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். அதாவது நீ வந்து ட்ராப் இந்த காலமை தூக்குற, அந்த தூக்குறத இந்த டிஎஃப்லையும் வந்து போயிட்டு அப்டேட் பண்ணு, இதை வந்து டிஎஃப்லேயே வந்து மாற்றிடு அப்படின்னு நம்ம இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இப்போ திருப்பி நான் செக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் டிஎஃப்ல எனக்கு இருக்காது. சரியா, ஓகே. அடுத்து இப்போ டிஎஃப் டாட் ட்ராப். இப்போ எனக்கு மல்டிபிள் காலம்ஸ் எனக்கு ட்ராப் பண்ணணும் அப்படின்னா
நான் வந்து லிஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். லிஸ்ட்டில் பாஸ் பண்ணுறது என்னது? இப்போ வந்து எனக்கு மந்த்து தேவையில்லை, மந்த்ன்ற காலம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வீக் டேன்ற காலம் தேவையில்லை. இந்த 2 காலம் எனக்கு தேவையில்லை. ஓகே, இந்த 2 காலமும் எந்த ஆக்சஸில் இருக்குது? ஆக்சஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சஸ் வந்து 1ல இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆக்சஸ் மந்த்தும் இல்லை, வீக் டேவும் இல்லை. ஆனால் இப்போ நான் டிஎஃப்ல போயிட்டு பார்த்தேன்னா எனக்கு இருக்குமா? இருக்கும். இருக்கும். ஏன்னா நம்ம இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கல. இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கல. இப்போ இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா டிஎஃப்லேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரியா? புரிஞ்சா? ஸோ இது இப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு காலமை, ஒரு மல்டிபிள் காலம்ஸை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பேண்டாஸில் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரே நிமிஷம். லாக் பார்த்தாச்சு, ஐலாக் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் லாக்கில் வச்சு எப்படி டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ட்ராப் என்ஏ பார்த்தோமா? ட்ராப் என்ஏ, ஃபில் என்ஏ, இஸ் நல், இதெல்லாம் பார்த்தோமா? கைஸ் உங்களை தான் கேட்குறேன். ட்ராப் என்ஏ, ஃபில் என்ஏ எல்லாம் பார்த்தோமா? ஆ பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம்னா இந்த டைட்டானிக்ல பார்த்தோம். டைட்டானிக்கில் பார்த்தோம். ஸோ ட்ராப் என்ஏ, ஃபில் என்ஏ எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, குரூப் பை பார்த்தாச்சு. எப்படி நான் வந்து குரூப் பண்ணுறது, அதை எப்படி அக்ரிகேட் பண்ணுறது, கான்கேட் பண்ணுறது எப்படி, மெர்ஜ் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்குது, டேட் டைம் ஹேண்ட்லிங் எப்படி, சார்ட் பண்ணுறது எப்படி. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு பேண்டாஸில். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு இதெல்லாம் எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ பேண்டாஸும் முடிச்சாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டேட்டா செட் எடுத்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என்னென்ன நீங்கள் பண்ண முடியும், என்னென்ன நீங்களே அனலைஸ் பண்ணி அனலைசிஸ் உங்களால் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் கிட்டப்பில் போட்டு எனக்கு அனுப்புங்க. யாருமே பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸாகவே இருக்க மாட்டேறீங்க. நான் தான் கிளாஸில் வந்து நான் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து பண்ணி இது போட்டிருக்கேன், நீங்கள் சின்சியராக இருக்கீங்கன்னாவே எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ சும்மா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுக்கணுமா? இல்லை வந்து உங்கள் சொல்லிக் கொடுக்குறதுல நீங்கள் ஏதாச்சும் உங்கள் இதில் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகணும் இல்லையா? சும்மா நானும் சரி ஓகே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போனால் என்ன யூஸு? இதை படிக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கொடுக்கும். காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லை வேலை சேஞ்ச் ஆகிறதா ஆகட்டும், இல்லை நீங்கள் உங்கள் ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஒரு பலன் அடையணும்னா நீங்கள் அதுக்காக எஃபர்ட் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இந்த சான்ஸை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த சான்ஸ் திருப்பி கிடைக்காது. ஸோ யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. தட்ஸ் இட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸில்? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை, see you tomorrow.